السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணிதத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அருள் நிறைந்த இந்த ரமலான் மாதத்துல அல்லாஹ்விடத்துல நன்மையையும் கூலியையும் எதிர்பார்த்து நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சிறப்புக்குரிய தருணத்தில் பாவங்களை அழிக்கும் நல்லறங்கள் என்கிற தலைப்பில் ஒரு சில செய்திகளை கவனித்துக் கொள்வோமா. அன்பிக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை வர இருக்கிற அந்த நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்விலே வெற்றி பெற்று சொர்க்கத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த உன்னத லட்சியத்தில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை நாம் அடைவதற்கான வழியை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 2 வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றக்கூடிய நேரத்தில் அதன் காரணமாக நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதுல முதலாவது நற்காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவது. மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய நல்ல காரியங்கள், நல்ல அமல்களில் முடிந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஈடுபடுவதன் மூலமாக நாளைக்கு நம்ம சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக மார்க்கம் தடுத்த அந்த தீய காரியங்களை விட்டும் தீமைகளை விட்டும் நம்மை தவிர்த்துக் கொள்வது, அல்லது செய்துவிட்ட அந்த தீமைகளை இந்த உலகத்திலேயே அழித்துக் கொள்வது. இப்படி 2 வகையான வழிமுறைகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் நாளை கண்டிப்பாக மறுமையிலே நாம் விரும்பக்கூடிய அந்த உயர்ந்த லட்சியமான சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் நாளை அல்லாஹ் மறுமையிலே இந்த உலகத்துல நாம் செய்த அந்த நன்மைகளை தீமைகளையும் அடிப்படையாக வைத்துதான் நமக்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்பதை மதிப்பீடு செய்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்லி காட்டுகிறான். 7வது அத்தியாயம் 8 மற்றும் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளில் மதிப்பீடு செய்தல் உண்மை. மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை எல்லாம் மதிப்பீடு செய்ய இருக்கிறான், அது உண்மை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபமன் ஃபகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அந்த நாளில் மதிப்பீடு செய்யக்கூடிய நேரத்துல நன்மையின் நிலைகள் கனமாக இருக்கக்கூடிய மக்களே வெற்றி பெற்றவர்கள். நம்முடைய நன்மையும் தீமையும் அல்லாஹ் எடை போட்டு பார்ப்பான் இல்லையா, மீசான் தராசுல. அந்த நேரத்துல யாருடைய அந்த நன்மையுடைய தட்டு கனத்து விடுகிறதோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வமன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும். நன்மையின் நிலைகள் யாருக்கு லேசாகி விடுகிறதோ, நன்மையின் நிலை
மேலே உயர்ந்து தீமையுடைய எடை அப்படி தீமையுடைய தட்டு கனத்து கீழே போய் விடுகிறதோ அவர்கள் தமக்கு தாமே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். இதே போன்ற கருத்தை தரக்கூடிய இன்னொரு வசனம் நமக்கு தெரியும். யாருடைய நன்மை நிலை கனமாக இருக்கிறதோ அவர்கள் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார்கள். யாருடைய இலை லேசாகி விடுகிறதோ தீமையுடைய இலை கனத்து போய் விடுகிறதோ அவர்கள் சென்று அடையக்கூடிய இடம் ஹாவியா. நாருன் ஹாமியா. ஹாவியா என்றால் என்ன? சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் என்ன? நாளை மனிதர்கள் செய்த நன்மையும் தீமையையும் எடை போட்டு பார்த்து அந்த அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கமா அல்லது நரகமா என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அதே மாதிரி குர்ஆன்ல 69வது அத்தியாயம் 25 to 32 வரைக்கும் தீமையுடைய எடை கனத்து போன மக்கள் புலம்பக்கூடிய புலம்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஷிமாலிஹி ஃபயகூலு யா லைத்தனி லம் ஊத கிதாபியா. அந்த மனிதர்கள் புலம்புவார்களாம், புத்தகம் தனது இடது கையில் கொடுக்கப்பட்டவன் எனது புத்தகம் கொடுக்கப்படாமலே இருந்திருக்க கூடாதா. அல்லாஹ் நாளை நன்மை தீமையை அடிப்படையாக வைத்து சிலருக்கு வலது கரத்துல புத்தகத்தை கொடுப்பான், சிலருக்கு இடது கரத்துல புத்தகத்தை கொடுப்பான். அந்த புத்தகத்துல நாம செய்த எல்லா நன்மைகளும் இருக்கும், நாம செய்த எல்லா தீமைகளும் இருக்கும். இப்ப யாருக்கு தீமைகள் மிகைத்து போய்விடுகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் இடது கையில புத்தகத்தை கொடுக்கிறான் இல்லையா, அந்த புத்தகத்தை பெற்றவர்கள் புலம்புகிறார்கள், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமலே இருந்திருக்க கூடாதா, எனது விசாரணை என்னவாகும் என்று எனக்கு தெரியவில்லையே, இறப்புடன் என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா, எதற்காக அல்லாஹ் விசாரிக்கிறான், இந்த துனியால என்னை அல்லாஹ் மரணிக்க செய்யறான் இல்லையா, அந்த மண்ணோடு மண்ணாகவே என்னை ஆக்கியிருக்க மாட்டானா, எதற்காக என்னை மீண்டும் எழுப்பி விசாரிக்கிறான், எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே, எனது அதிகாரம் என்னை கைவிட்டு விட்டதே, என்னை அழித்து விட்டதே என்று அந்த மனிதன் புலம்பக்கூடிய புலம்பல்களையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படிப்பட்ட அந்த நிலைமைக்கு அந்த மனிதனை தள்ளியது என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், இந்த உலகத்துல வாழும் பொழுது நன்மைகளை விட அதிகமான தீமைகளை செய்தவனாக அவன் அந்த மறுமை அடைந்திருக்கிறான். அதே போன்று தாம் செய்துவிட்ட அந்த தீமையை உலகத்துல அழிக்கக்கூடிய அந்த காரியத்தில் எதிலுமே ஈடுபடாமல் கை செய்தப்பட்டு அந்த மறுமையில வந்ததனுடைய விளைவுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனை தூக்கி சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்புல போடுகிறான். என்றால் இதனுடைய அடிப்படை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம செய்யக்கூடிய நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம செய்துவிட்டு அந்த தீமைகளை விட்டு அழிக்கக்கூடிய காரியங்களை நாம செய்யணும். ஏன்னா மனிதன் பலவீனமாகத்தான் நாம எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பல்வேறு தீமைகளை நாம செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பக்கம் நல்லறங்கள் செய்தால் கூட இன்னொரு பக்கம் நமக்கு தெரியாமலேயே பல்வேறு தீமைகளும் நம்முடைய கணக்கில் ஏறிக்கொண்டேதான் இருக்கிறது. அந்த மாதிரி நேரத்துல அந்த தீமைகளோடு நம்ம நாளை மறுமையில போனோம்னா அல்லாஹ் எடை போட்டு பார்க்கக்கூடிய நேரத்துல சில நேரத்துல தோல்வி பெறுவதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப அதுல இருந்து தப்புவதற்கான ஒரு வழிதான் என்ன, இந்த உலகத்திலேயே நாம செய்துவிட்ட அந்த பாவங்களை அழிக்கக்கூடிய காரியங்களை செய்வது. நாம மலையளவுக்கு பாவங்கள் செய்தால் கூட அதையெல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு, இந்த உலகத்திலேயே அழித்து போவதற்கும், நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த பாவங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் போவதற்கும் ஏராளமான வழிமுறைகளை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான அமல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அமல்களை எல்லாம் நாம செய்யும் பொழுது நாம செய்த பாவங்கள் எவ்வளவு பெரிய அளவாக இருந்தாலும், மலை அளவுக்கு உயரமாக இருந்தாலும் இந்த உலகத்திலேயே நம்மால் அழிக்க முடியும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு சில செய்திகளைத்தான் இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கிறோம். அதுல முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த ஒரு வழிமுறை திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய அந்த விஷயம், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்தாங்க. ஏராளமான திக்ருகள் சொல்லியிருக்கிறாங்க. அதுல குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, தூய்மையான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன் என்கிற அந்த ஒரு எளிமையான ஒரு திக்ரு. இந்த திக்ரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி தந்தாங்க, யார் ஒருவர் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற அந்த திக்ரை தினம் 100 முறை ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய தீமைகள் எல்லாம், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அவரை விட்டு அழிக்கப்படும். அது கடலுடைய நுரையளவுக்கு இருந்தாலும் சரியே. எப்படி சொல்லி தராங்க பாருங்க, கடல் அளவு நுரையளவுக்கு நாம பாவம் செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அமல் தான் என்ன,
அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இந்த திக்ர். இது போன்ற ஏராளமான திக்ர்கள் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். இப்ப இது ஒரு வழிமுறை. திக்ர்கள் மூலமாக நாம என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்தில் நாம செய்துவிட்ட பாவங்களை அழிக்க முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இதன் மூலமாக சொல்லித்தரான். கடலுடைய நுரையினா லேசான விஷயமா? சிந்திச்சு பாருங்க. குளச்சல் கடல் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கிலோமீட்டர் நீளமானது. ஒரு முறை அலை அடித்தால் அந்த நுரைகள் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் அந்த கடல் கரையில பாக்குறோமா இல்லையா? நம்மால் அளந்து பார்க்க முடியாத அளவுக்கு நுரைகள் சேரும். அந்த அளவு நுரைகள் அளவுக்கு நாம பாவம் செய்தால் கூட இந்த ஒரு திக்ரின் மூலமாக அல்லாஹ் அழிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோல தொழுகைக்காக நம்ம உது செய்யறோம் இல்லையா? அது நாம் செய்யக்கூடிய அந்த உதுவின் மூலமாக பல்வேறு பாவங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? நம்மை விட்டு அழிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரான். முஸ்லிம்ல 413வது ஹதீஸை பார்க்கிறோம். ஒரு மனிதர் முறையான உழவு செய்யும் பொழுது, அழகான முறையில உழவு செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர் செய்த அந்த சிறிய சிறிய பாவங்களை அவருடைய உடலிலே விட்டும் அல்லாஹ் அப்படியே அகற்றி விடுகிறான். எந்த உறுப்பை கொண்டு நாம பாவம் செய்தோமோ அந்த உறுப்புகளை நாம உதவும் போது கழுவுறோம் இல்லையா? அப்படி கழுவக்கூடிய நேரத்துல அந்த உறுப்பின் அந்த தண்ணீர் வழியாகவே அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த உறுப்பின் மூலமாக நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான். கைகளை கழுவுகிறோம். கைகளை கழுவும் பொழுது கையால் செய்த பாவங்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த கழுவி அந்த தண்ணீர் நம்ம கையை விட்டு வகர்ந்து போகும் பொழுது அதோடு சேர்ந்து அந்த பாவங்களும் போகிறது என்று அல்லாஹ் சொன்னான். முகத்தை கழுவுகிறோம். கண்களால் எத்தனையோ பாவம் செஞ்சிருப்போம். முகத்தை கழுவும் பொழுது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பின் மூலமாக நம்ம செய்த பாவங்கள் நம்ம விட்டு போகும். வாய் கொப்பளிக்கிறோம். நாவினால் செய்த பாவம் நம்ம விட்டு போகிறது. காதை மசகு செய்கிறோம். காதினால் கெட்ட கெட்ட விஷயங்களை கேட்டிருப்போம். அதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகிறது. காலினால் செய்த பாவம் காலை கழுவும் போது போகிறது. இப்படி பல்வேறு பாவங்கள் நம்முடைய உறுப்புகள் மூலமாக செஞ்சிருப்போம். அது அனைத்தும் நாம உதவு செய்யக்கூடிய நேரத்தில் நம்மை விட்டு போகிறது என்று அல்லாஹ் சொல்றான். இது இன்னொரு வழிமுறை. உலகத்துல நாம செய்துவிட்ட பாவத்தை அழிக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான காரியம். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றாங்க, கடமையான தொழுகை செய்யறோம் இல்லையா? அந்த கடமையான தொழுகையை தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு நம்ம வருகிறோம். அப்படி பள்ளிவாசலுக்கு நம்ம வரும்போது நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறானா? நாம செய்த அந்த பாவங்களை அழிக்கிறான். ஒரு எட்டுக்கு அல்லாஹ் நம்முடைய தர்ஜாவை உயர்த்துகிறான், அந்தஸ்தை உயர்த்துகிறான். இன்னொரு எட்டுக்கு நாம செய்த தவறுகளை, சிறிய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் அழிக்கிறான். இதுவெல்லாம் எளிமையான முறையில நம்முடைய பாவங்களை உலகத்திலேயே போக்கக்கூடிய காரியங்கள். இதை நம்ம என்ன செய்யணும்? அதிகமான முறையில முயற்சி செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் எல்லாம் 5 நேரமும் பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க நடந்து வர முயற்சி செய்யணும். நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் அளிக்கப்படுவதுன்னா யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்நாளில் எத்தனை முறை நாம எத்தனை வக்துகள் தொழுதிருப்போம், அதற்காக எத்தனை எட்டுகள் நம்ம எடுத்து வச்சிருப்போம். கணக்கு போட்டு பார்த்தால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இதிலேயே கழிந்து போவதற்கு ஏராளமான வாய்ப்பு இருப்பதை மறந்துவிடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா, நம்ம தொழுகிறோம், 5 நேர கடமையான தொழுகை தொழுகிறோம். அப்படி தொழக்கூடிய அந்த தொழுகைகளுக்கு இடைப்பட்ட அந்த நேரத்தில் நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு அந்த தொழுகைகளே பரிகாரமாக அமைந்து விடுகிறது. ஃபஜர் தொழுகிறோம், தொழுது விட்டு நாம நம்மளுடைய உலக காரியங்களை நோக்கி செல்கிறோம். நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்களும் செய்கிறோம், தவறுகள் செய்கிறோம். அடுத்ததாக லொஹர் தொழ வரும்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? லொஹர் தொழுத உடனேயே அந்த ஃபஜருக்கும் லொஹருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நாம செய்த சிறிய பாவங்களை நம்மளை விட்டு அழிக்கிறான். இப்படி ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கும் இடையில நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கு அந்த தொழுகைகளே பரிகாரமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. அதே மாதிரி இன்றைய தினம் ஜும்மாவில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா, ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட அந்த பாவத்திற்கு இந்த ஜும்மாவுடைய தொழுகை நமக்கு பரிகாரமாக அமைந்து விடுகிறது. அழகான முறையில மார்க்கம் சொன்ன அடிப்படையில நம்ம ஜும்மாவுக்கு தயாராகி வருகிறோம், ஜும்மா தொழுகிறோம், கலைஞ்சி செல்லுகிறோம். அடுத்ததா சனிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட 7 நாட்கள் பல பாவங்களை தீமைகளை செஞ்சிருப்போம். மீண்டும் அதே மாதிரி அழகான முறையில மார்க்கம் சொன்ன அடிப்படையில நம்ம ஜும்மாவுக்கு வந்தோம்னா அந்த இடைப்பட்ட அந்த ஒரு வாரத்திற்கான அந்த ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்துல நாம செய்த பாவங்களை அல்லாஹ் நம்மை விட்டு அழிக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னாங்க. எத்தனை ஜும்மாக்கள் நம்ம கவனம் இல்லாம இருக்கிறோம், சிந்திச்சு பாருங்க. ஜும்மாவுடைய அந்த நேரத்தை பற்றி நம்முடைய மார்க்கம் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறது. கடைசி நேரத்தில் வந்தால்தான்
நாம மலக்குமார்களுடைய அந்த பட்டியல நம்ம இடம் பெற முடியும். மலக்குமார்கள் பதிவு செய்வாங்க இல்லையா, பள்ளிவாசலுடைய ஒவ்வொரு வாசலிலும் இருந்து கொண்டு பள்ளிவாசலுக்குள்ள ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களுடைய நபர்களுடைய பெயர்களை பதிவு செய்வாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்டர்ல நம்முடைய பேர் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்துக்குள்ள வரணும். எல்லாம் முடிந்த பிறகு பயான் ஆரம்பிச்சு பேசி பாதியில நம்ம வந்தோம்னா அந்த தொழுகைக்கான நன்மை கிடைக்குமே தவிர அந்த பட்டியெல்லாம் இடம்பெற முடியாது. அதே போன்று அந்த நேரத்துக்கான கூலி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். முதல் நேரத்துக்கு மாடு, இரண்டாவது நேரத்துக்கு ஆடு, மூன்றாவதுக்கு கோழி, முதல் நேரத்துக்கு ஒட்டகம், இரண்டாவது மாடு, மூன்றாவது ஆடு, நாலாவது கோழி, ஐந்தாவது நேரம் கோழி முட்டை. இந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது. இதுவெல்லாம் ஜும்மாவில் நம்ம பால்படுத்தக்கூடிய ஒரு நன்மைகள். இப்போ முறையான முறையில் ஜும்மா அதான் அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியும். ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னாங்க, கரெக்டா வரணும். இந்த ஜும்மாவும் சரியான முறையில் ஜும்மாவில் நம்ம அந்த பதிவேட்டில் பெயர் பதிவு செய்யப்படணும். பட்டாதான் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அதை மறந்துவிடும். இதெல்லாம் எளிமையான முறையில் நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு போகக்கூடிய அந்த காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதிலும் குறிப்பாக இப்போது நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் இருக்கு இல்லையா, இந்த மாதத்தை விட வேற சிறந்த மாதம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அழிக்கக்கூடிய மாதம் வேற எந்த மாதமும் நமக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க இல்லையா, யார் ஒருவர் நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக நன்மையை எதிர்பார்த்து இந்த ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த வருஷம் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். பல வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 30 வருஷம், 20 வருஷமா பல்வேறு தீமைகளை நம்ம செஞ்சுட்டு வந்திருப்போம். இந்த ரமலான் மாதத்துல நாம வைக்கக்கூடிய இந்த நோன்பின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், கடந்த ஆண்டுகளில் நாம செய்த முந்தைய பாவங்கள், சிறிய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு அழிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தராங்க. புகாரில 38வது ஹதீஸாக பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எவன் நம்பிக்கை கொண்டவராக நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்துல நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ரமலான் மாதத்துல நம்ம இரவு தொழுகை தொழுகிறோம் இல்லையா, அப்படி நம்ம நின்று வணங்கக்கூடிய அந்த ஒரு காரியத்திற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான், நாம செய்த முந்தைய பாவங்களை எல்லாம் நம்மை விட்டு அழிக்குகிறான், போக்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தாராங்க. இது போன்ற அமல்கள் எல்லாம் நாம செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே பரிகாரமாக அமைகிறது. இதை தாண்டி நம்ம அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்போம், பாவ மன்னிப்பு கேட்போம். இது ஒரு புறம். பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவும் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். ஆனால் பாவ மன்னிப்பு நம்ம எப்போ கேட்போம், எது நமக்கு பாவம் என்று தெரிந்து செய்கிறோமோ அதுக்கு நம்ம கேட்போம் இல்லையா. நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோம், இது பாவம்னு தெரியுது, அதை நம்ம உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்போம். ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னா, பல நேரத்துல நாம செய்யக்கூடிய பாவங்கள் நமக்கு தெரியறது கிடையாது. இதுவெல்லாம் பாவமா என்று தெரியாம கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், பல்வேறு காரியங்களை செஞ்சிருவோம். நமக்கு தெரியாது. நாளைக்கு அல்லாஹ் தூக்கி எடுத்து அந்த ஏடத்துக்கு போடுவான் இல்லையா, அந்த ஏட்டை தூக்கி போடும் பொழுதுதான் நமக்கே தெரியும். ஏன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், நாளைக்கு மறுமையில அந்த ஏடை வாங்கி அந்த மனுஷன் பார்த்துட்டு சொல்லுவானா, இது என்ன ஏடு, நான் செய்த சிறியதும் இருக்கிறதே, நான் செய்த பெரியதும் இருக்கிறதே என்று நினைப்பான். இந்த உலகத்தில் அவன் அதெல்லாம் பாவமே நினைச்சிருக்க மாட்டான். நான் இதெல்லாம் நானா செஞ்சேன் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாளை மறுமையில போய் கை சேதப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த அளவுக்கு நம்மை அறியாமலேயே சின்ன சின்ன தவறுகளும் பாவங்களும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில இது போன்ற அமல்களை தான் நம்மளை காப்பாற்றும். பாவ மன்னிப்பு தேடுவோம் ஒரு புறம், அதையும் தாண்டி இந்த அமல்கள் நம்ம செய்யும் பொழுது இந்த அமல்களே அந்த பாவங்களை நம்மை விட்டு இந்த உலகத்திலே நீக்கிவிடும். சிந்திச்சு பாருங்களேன், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நீக்கப்பட்டு விட்டுனா நாளை மறுமையில அல்லாஹ் அந்த மீசான் தராசுல நம்முடைய நன்மையும் இடையும் தீமையின் இடையும் எடை போட்டு பார்க்கும் பொழுது அங்க தீமைகளுக்கான கொஞ்சமாவது எடை இருந்தாதானே நமக்கு அங்க பயம் வரும். நாம செய்த நன்மைகள் எல்லாம் அப்படியே அங்க வந்துடும். நாம செய்த தீமைகளும் இந்த உலகத்திலேயே நம்ம அழிச்சிட்டோம் வைங்களேன், நாளை மறுமையில அல்லாஹ் மீசான் தராசுல தொங்க போடும் பொழுது நன்மையுடைய தட்டு கனத்து போகும், தீமையில தூக்கி வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தா நம்மை விட பாக்கியமானவர்கள் யாராவது இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் கடைசி கிட்டத்தட்ட 15 நோன்பை நம்ம தாண்டிட்டோம். இன்னும் ஒரு சில நாட்கள்ல நம்ம கடைசி 10 அடைய இருக்கிறோம். அந்த கடைசி 10 எப்படிப்பட்ட சிறப்பான நாட்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த நாட்கள்ல ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளை எல்லாம் வச்சிருக்கிறான் இல்லையா, லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவை வைத்திருக்கிறான். அந்த இரவுல நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு 1000 மாதங்கள், மற்ற நாட்கள் நம்ம 1000 மாதங்கள் செஞ்சால் என்ன நன்மையோ அந்த அளவு நன்மையை அந்த ஒரு இரவில் நாம செய்யக்கூடிய அந்த அமல்களுக்கு அல்லாஹ் தர இருக்கிறான். அதை மறந்துவிடக் கூடாது. ஏன்னு சொன்னா நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ரமலானை நம்ம அடைந்து விட்டோம்.
அடுத்த ரமலான் யாருக்கு கிடைக்கும், யாருக்கு போகும் என்று நமக்கு யாருக்கும் தெரியாது. அடுத்த ரமலான்ல நம்மள எத்தனை பேர் நம்ம ஹயாத்துல இருப்போம்ன்றது நமக்கு தெரியாது. இப்ப இந்த ரமலான்ல நமக்கு கிடைத்த வாய்ப்பை நம்ம விட்டுவிடவே கூடாது. நன்மைகளை அந்த நம்மளுடைய தீமைகளை அளிக்கக்கூடிய அந்த நன்மையான காரியங்களை எந்த அளவுக்கு ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபடணும். இன்னும் ஏராளமான அமல்களை நம்ம மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. இதுவரைக்கும் சொன்னது எல்லாரும் செய்யக்கூடிய அமல் தான். தொழுகையா இருக்கட்டும், திக்ரா இருக்கட்டும், எல்லாமே நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய அமல்கள். இன்னும் சில அமல்களை மார்க்கம் சொல்லி தருகிறது. தர்மம் செய்வது, நாம தான தர்மங்களை அதிகமாக செய்யும் பொழுது அந்த தான தர்மங்களே நாம செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, 2வது அத்தியாயம் 271, தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது நல்லதே, அதை பிறருக்கு மறைத்து ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கினால் அது உங்களுக்கு மிகவும் சிறந்தது, உங்கள் தீமைகளுக்கு அல்லாஹ் இதை பகரமாக ஆக்குகிறான். வாய்ப்புள்ளவங்க, ஏன்னா தர்மம் என்பது எல்லாராலும் கொடுக்க முடியாது. யாருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்துல பறக்கத் செஞ்சிருக்கிறானோ அவர்கள் தான் எடுத்து கொடுக்க முடியும். இப்ப அந்த மாதிரி மக்கள் என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு தர்மங்கள் மூலமாகவும் நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய காரியத்தை இந்த உலகத்திலேயே செஞ்சிடும். நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து ஏழைகளுக்கான பங்கை எடுத்து கொடுத்து அதன் மூலமாக நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய காரியத்தை நாம செய்ய வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா, ஆஷுரா நோன்பு, அதே மாதிரி அரஃபா நோன்பு, இந்த 2 ரமலான் நோன்பை தாண்டி அடுத்ததாக சொல்லி தந்த அந்த 2 நோன்புகள். ஆஷுரா நோன்புடைய நன்மை நமக்கு தெரியும், கடந்த ஓராண்டிற்கான பாவத்திற்குள்ள பரிகாரம். அரஃபா நோன்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முந்தைய ஓராண்டு பாவம் பிந்தைய ஓராண்டு பாவம் நம்மை விட்டு அழிக்கப்படும். இப்ப இதுவெல்லாம் நாம உலகத்துல ஹயாத்துல இருக்கும் பொழுதே நாம செய்த பாவங்களை நம்மை விட்டு அழிக்கக்கூடிய காரியங்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கடனை தள்ளுபடி செய்வது நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கும். நாம எத்தனையோ பேருக்கு கடன் கொடுத்திருப்போம், அதுல பல பேர் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழல திண்டாடி கொண்டு இருப்பாங்க, நமக்கே தெரியும். அது போன்ற நேரத்துல வாய்ப்புள்ளவங்க என்ன செய்யலாம், அவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி செய்வது மிக சிறந்த ஒரு நல்ல அமல் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த கடனை நம்ம தள்ளுபடி செய்வதனால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்கிறான். அல்லாஹ்வுடைய சொன்னாங்களா இல்லையா, நாம செய்த பாவங்களை எல்லாம் அதன் காரணமாக அல்லாஹ் அழித்து விடுகிறான், அதை நம்மை மன்னித்து நாளை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னான். இப்ப இது போன்ற ஏராளமான அமல்கள் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கு, நம்முடைய பாவங்களை அழிக்கக்கூடிய அமல்கள் என்று. இதுவெல்லாம் தெரிந்து வைத்துக் கொண்டு என்ன செய்யணும், இருக்கக்கூடிய நேரத்துல வாய்ப்பு உள்ள எல்லா அமல்களும் செய்யணும். திக்ரெல்லாம் செய்வதற்கெல்லாம் சிரமமே கிடையாது. பொருளாதாரத்தை தர்மம் செய்வதுதான் நமக்கு சிரமமாக தெரியும். ஆனால் இது போன்ற திக்ருகள் துவாக்கள் மூலமாக அதிகமான நன்மையை நம்ம கொள்ளையடிக்க முடியும். அதை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ரமலான் மாதத்தோடு நம்ம அதிகமான நன்மைகளை செய்ய வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு ஆமீன் சொல்றாங்க. இது போன்ற ஒரு ஜும்மா நேரத்துல ஜும்மால மெம்பர்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஏறுறாங்க, 3 முறை ஆமீன் 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 சொல்றாங்க. பயான் முடிச்சு தொழுகை முடித்த பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை வழக்கத்திற்கு மாறாக மிம்பர்ல ஏறும் போது 3 முறை ஆமீன் சொன்னீங்களே, என்ன செய்தி என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, என்னிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, 3 துவா சொன்னாங்க, அந்த 3க்கும் நான் ஆமீன் சொன்னேன். அதுல முதலாவது என்ன, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். மூக்கு மண்ணை கவட்டும்னா அரபியில் வரக்கூடிய ஒரு இலக்கண வார்த்தை, நாசமா போட்டும் அர்த்தம். அவனை விட நஷ்டவாளி இந்த உலகத்துல எவனும் கிடையாது என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு கை சேதமான நிலைமைக்கு நாம போயிடக்கூடாது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் ரமலான் நம்ம இடத்துல இருக்கிறது, பாதியை கடந்துட்டோம். இன்னொரு 15 நாட்கள் தான், நம்ம 15 நாள் 14 நாட்கள் தான் நம்ம கையில் இருக்கிறது. இப்ப இந்த ரமலான்ல நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை நம்ம விட்டுவிடக் கூடாது. அதிலும் குறிப்பாக கடைசி 10 20 நாட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருப்பீங்க, 20 நாட்கள் நம்ம வியாபாரத்தில் மூழ்கி இருப்போம். கடைசி 10 தினத்திலாவது அமல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா, கடைசி 10 வந்து விட்டது என்றால் ஆயிஷா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, தன்னுடைய அந்த கீழாடையை இறுக்கி பிடிச்சு கட்டிடுவாங்க. எதற்காக, அது அவுந்து போய் அதை கட்டுறதுக்கு கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கீழாடை இறுக்கி கட்டிவிட்டு அமல்களை ஈடுபடுவாங்க, தர்மங்கள் அதிகமாக செய்வாங்க. அதிலும் ஒற்றைப்படை இரவு வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் தான தர்மங்களை வாரி வாரி வழங்குவாங்க. இரவு தொழுகையில நீண்ட நேரம் ஈடுபடுவாங்க, துவாக்கள் திக்ருகள்ல அதிகமாக ஈடுபடுவாங்க. இதுவெல்லாம்
அதிகமான நன்மையை நமக்கு பெற்று தந்து நாளை நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு காரணியாக இது அமையும். அதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே அழிக்கக்கூடிய அமல்களை செய்து அதன் மூலமாக நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களை என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.